சைவர் நீங்கள் எங்களுக்கு பிச்சை போட வேண்டாம், தமிழன் சிங்களவனிடம் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை, என் இனம் என் நாட்டை கட்டியெழுப்பும். நான் சொல்வது என்னுடைய வடக்கிலையும் கிழக்கிலையும் தமிழ் பேசுகின்ற பிரதேசத்தை என் இனம் கட்டி எழுப்பும். எங்களுக்கு அரசியல் தீர்வுக்கு நீங்கள் விடுவீர்களாக இருந்தால் நான் தெற்கை விட வடக்கை அபிவிருத்தி செய்து காட்டுகிறேன் என்று நான் பாராளுமன்றத்தில் கதைத்திருப்பேன். அவைகள் சாதாரணமான பேச்சுக்கள் மட்டுமில்லை, அது எங்களுக்கு மிகப்பெரிய வேலை. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கச்சதீவு தான் இப்போது பிரச்சனையாக இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிறது நெடுந்தீவு. நெடுந்தீவுக்கு அண்மையிலே நான் பயணம் செய்தேன். நெடுந்தீவில் இருக்கிற 3000 மக்களுக்கும் பிள்ளை பெறுவதற்கு வைத்தியசாலையில் ஒரு மருத்துவ மாது அல்லது மிட்வைஃப் என்று சொல்வார்கள், ஒருவர் கூட இல்லை. அந்த நிலைமையில தான் அந்த தீவு இருக்கிறது. ஈவன் யாழ்ப்பாணத்தில் இருந்து குறியேட்டுவான் சொல்லுகின்ற அதில் இந்த ஜெட்டி அந்த துறைமுகம் எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்தியா துறைமுகம் மாதிரி இல்லை, இவ்வளவுதான் இருக்கும் அந்த துறைமுகம். இந்த துறைமுகத்தை வடிவாக கட்டி போட் ஒரு போட் இருந்தால் காணும், ஒரு படகு இருந்தால் காணும். அவர்கள் நெடுந்தீவு போவதற்கு இதுவரைக்கும் அரசாங்கத்தினுடைய எந்த படகும் வேலை செய்யாது. பொதுமக்களுடைய படகில் தான் அவர்கள் உயிரை பணயம் வைத்து போகிறார்கள். 30 நாட்களில் 3 நாட்கள் தான் அல்லது 5 நாட்கள் தான் மின்சாரம் இருக்கும். மிச்ச நாட்களில் மின்சாரம் இருக்காது. ஸோ இந்த அடிப்படை தேவைகள் இல்லாததால் தான் பாராளுமன்றத்தில் சொல்லியிருப்பேன், நீங்கள் நெடுந்தீவை இல்லடாப்பா, கச்சதீவை இல்லடாப்பா, தீவுகளை இல்லை, யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்பையும் கொடுங்க தமிழகத்துக்கு. தமிழகம் இவ்வளவு மிகப்பெரிய அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடாக மாறிக்கொண்டு வருகிறது.